அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். இப்போ ஏற்கனவே சொன்னது போல தான், நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு, நன்றி என்ற சொல்லுக்கு நன்னெறி, நல்லறம், தர்மம், நன்மை இப்படிதான் பொருள் இருக்குது. இது செய் நன்றி அறிதல் அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு செய்த உதவியை நினைவு கூறுதல், செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல்ங்கிற அதிகாரம் 10 குறள். அதுல 105வது குறள். அந்த குறள் என்ன சொல்றாருன்னா, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம இந்த விஷயத்த உதவி செய்யறோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க நேர்ந்துக்கிறது. இப்போ 10 பேர்த்துக்கு சேலை வாங்கி தரேன், 10 வார்த்தைக்கு வேஷ்டி வாங்கி தரேன் அப்படின்னுட்டு. இப்போ 10 பேர்த்துக்கு வேஷ்டி வாங்கி தரேன், சேலை வாங்கி தரேன், 100 பேர்த்துக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கோ, அது அவசியப்படாதவங்களுக்கெல்லாம் அந்த சேலை வேஷ்டி சோறு போடுறது அது உதவி கிடையாதுங்கிறாரு வள்ளுவர். ஆனா எது உதவிங்கிறது வரையறை என்ன சொல்றாரு? செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. கந்தல் துணி, கிழிந்த துணியை கட்டிட்டாலேறான அவனுக்கு ஒரு சேலை வேஷ்டி வாங்கி கொடுக்கணும். பசியின் கொடுமையினால பாதிக்கப்பட்டிருக்கானே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் உதவிங்கிறாரு. நானும் 10 பேர்த்துக்கு சோறு போட்டேன், நானும் 10 பேர்த்துக்கு சேலை வாங்கி கொடுத்தேன், நானும் 10 பேர்த்துக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது உதவி கிடையாது. செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நாம யாருக்கு செய்தோமோ அவர்களுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த உதவி வரையறுக்கப்படுகிறது. செய் நன்றி அறிதல் அதிகாரம் குறள் எண் 105. உதவி வரைத்தன்று உதவி. நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டா 10 பேர்த்துக்கு செஞ்சிட்டோம் உதவி அப்படின்னு சொல்றது உதவி கிடையாது. உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. யாருக்கு இந்த உதவி செய்யப்பட்டதோ அவங்களுடைய தன்மையை பொறுத்து தான். அவங்க பசியால துடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நேரத்தில் சோறு போட்டுடும். அதுதான் சரியான உதவி அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.